ஓகே சார், அங்கே போயிடுறேன். தேங்க்யூ சார். இங்கே உட்காந்து மேம் எடுக்கலாம். இங்கே பின் போட்டு உட்காந்துக்கலாமா? இங்கே அது ஒர்க் பண்ணுமா? இல்லை வேண்டாம். அது ஒர்க் பண்ணுமா? அது ஓகே சார். ஓகே மேம், இந்தாங்க மேம். தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம முதுமொழி காஞ்சி பார்க்கலாம். முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். அவருடைய ஊர் வந்து கூடலூர். இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டோம். எல்லா ஆத்தருமே அவங்களுடைய ஊர் பேரை வந்து முன்னாடி சேர்த்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு அல்லது சங்க காலத்திற்கும் பின். ஓகேங்களா? இவருடைய சமகாலத்தவர். இவருடைய கண்டெம்பரரி பர்சன் வந்து வச்சிரநந்தி. இதேமாரி நம்ம வந்து பெருமுத்திரையர்களை பற்றி இதில் பார்த்துருப்போம். பெருமுத்திரையர்களை பற்றி நாலடியாரில் பார்த்துருப்போம். அதேமாரி வச்சிரநந்திக்கும் இவருடைய இந்த முதுமொழி காஞ்சியுடைய ஆத்தரான மதுரை கூடலூர் கிழாரும் சமகாலத்தவர். இதோடைய பாவகை, முதுமொழி காஞ்சியுடைய பாவகை வந்து குறள் தாழிசை, குறள்வெண் செந்துரை. பொதுவாகவே 10 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து வெண்பால செஞ்சுருப்பாங்க. அதாவது வெண்பா, அதோடைய பாவகை வந்து வெண்பா. சங்க காலத்தில் எட்டப்பட்ட நூல்கள், இப்போ 8 தொகை 10 பாட்டு, அந்த சங்ககால நூல்கள், மேல்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ஆசிரியர் பாடை ஏற்றியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ முதுமொழி காஞ்சியை பிரிக்கிறோம். முதுமை கூட்டல் மொழி கூட்டல் காஞ்சின்னு பிரிக்கலாம். ஸோ முதுமொழியும் பிரித்தா தான் பொருள் வரும். முதுமொழினா வந்து மூத்தோர் சொல்னு அர்த்தம். காஞ்சினா வந்து மகளிர் இடையணி, அதாவது பெண்கள் வந்து இடுப்பில் அணிகிற அணிகள்னு பொருள். ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி மொத்தம் முதுமொழி காஞ்சியில் 100 பாட்டு இருக்குது. அதை நம்ம அதில் 10 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டுன்ற மாதிரி 100 பாட்டு. ஒரு அதிகாரத்துக்கு 10 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம், மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. நூலின் சிறப்பு பெயர், அப்படி இல்லைன்னா முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர்கள்னு கேட்டாலும் அதே தான், சிறப்பு பெயர்கள் கேட்டாலும் அதே தான். அறவுரை கோவை,
அறிவுரை கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி. ஆத்திச்சூடியின் முன்னோடின்னு வந்து முதுமொழி காஞ்சி தான். திருக்குறள்னு தப்பாக போட்டுறாதீங்க, ஆப்ஷனில் வைக்கலாம். முதுமொழி காஞ்சி தான் ஆத்திச்சூடியின் முன்னோடி. ஓகேங்களா? அறவுரை கோவை, அறிவுரை கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி, இது மூணுமே வந்து முதுமொழி காஞ்சியை சிறப்பித்து சொல்கிற பெயர் அல்லது வேறு பெயர். முதுமொழி காஞ்சி என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்குது. மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை. மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை. முதுமொழி காஞ்சி எதனுள் ஒன்று. ஓகேங்களா? நம்ம சங்ககால இலக்கிய பாடல்களை பார்க்கும் பொழுது அதில் கீழே வந்து நம்ம அதுக்கு பாவகை சொல்லுவோம். அது என்ன திணையை சார்ந்தது, என்ன துறையை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ அதுபடி நிலையாமையை பற்றி பேசுகிறது எல்லாமே காஞ்சி திணை கீழே வரும். ஸோ இந்த முதுமொழி காஞ்சியும் நிலையாமையை பற்றி பேசியிருப்பாங்க. நிலையாமைன்னா என்ன அப்படின்னா நிலையற்ற தன்மை, இந்த உலகத்தில் எதுவுமே நிலையற்றது அப்படின்ற மாதிரி சமண முனிவர்கள், சமண கருத்து தான் ஆக்சுவலாக அது சொல்லியிருப்பாங்க. அந்த நிலையாமை, நிலையற்ற தன்மைன்னு சொல்லப்படுற நிலையாமை, அந்த டாப்பிக்கு ஏற்றப்பட்ட பாடல்கள் இல்லைன்னா அந்த கருத்துக்களை சொல்கிற பாடல்களில் வந்து நம்ம காஞ்சி திணைன்னு சொல்கிறோம். இது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. இது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி வந்து எதை சொல்லுதுன்னா உலகியல் உண்மைகளை சொல்லுது. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா முதுமொழி காஞ்சி உலகியல் உண்மைகளை இயம்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கும். நான் அந்தமாரி ஒரு கொஷினாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ முதுமொழி காஞ்சியின் அதிகாரங்கள் எல்லாமே வந்து 10 முடியும். சிறந்த 10 இதுதான் வந்து முதல் அதிகாரம். எது வந்து முதல் அதிகாரம்னு கேட்கலாம். முதுமொழி காஞ்சியுடைய முதல் அதிகாரம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிறந்த 10, அறிவு 10, பொய் 10, பழியா 10, அல்ல 10, இல்ல 10, தண்டா 10, துவ்வா 10, எளிய 10, நல்கூர்ந்த 10 என 10 அதிகாரங்கள் இருக்குது. முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாட்டிலும் முதல் வரி எவ்வாறு தொடங்குறதுன்னா ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம். மொத்தம் 100 பாட்டு இருக்கு இல்லையா? 100 பாட்டுடைய ஃபஸ்ட் லைன், எல்லா 100 பாட்டுடைய ஃபஸ்ட் லைனுமே ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம்னு ஆரம்பிக்கும். இதோடைய பொருள் நம்ம பார்ப்போம். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். முதுமொழிக்கு வந்து இலக்கணம் சொல்கிறது வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. முதுமொழிக்கு இலக்கணம் சொல்கிற நூல் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. ஓகே. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம். ஆர்கலி அப்படின்னா ஆர்ப்பரிக்கும் கடல். கலினா கடல்னு அர்த்தம். களிக்கு நிறையா பொருள் இருக்குது. களிக்கு வந்து இப்போது சனி பகவானை சொல்கிறாங்க இல்லையா, அவரையும் களின்னு சொல்லுவாங்க. நம்ம உணவுப் பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்தளி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ களின்னு நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல வந்து களி அப்படின்ற சொல்லுக்கு வந்து கடல்னு பொருள். ஆர்கலினா ஆர்ப்பரிக்கும் கடல். அதாவது நம்ம பாறைகளெல்லாம் இந்த பீச்சில் வந்து பாறையில் தண்ணி மோதி சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் வரக்கூடிய கடல். ஆர்கலினா ஆர்ப்பரிக்கும் கடல், அதாவது வந்து நிறைந்த ஓசை உடைய கடல். உலகத்து மக்கட்கெல்லாம். ஸோ நம்ம உலகம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். 4/3 பகுதி வந்து நீரால் தான் சூழப்பட்டிருக்கு. ஸோ 71% வந்து கடல் இருக்குது. ஸோ அதுதான் அந்த அப்போயே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 5ஆம் நூற்றாண்டில் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அட்வைஸை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. ஓதல்னால் என்னென்னா கற்றல், படிப்போம் இல்லையா, வாசிப்போம் இல்லையா, கற்றல். கற்பதை விட இது சிறந்தது, ஒழுக்கமுடையவராக இருப்பதே சிறந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல். இப்போ அவங்க வந்து கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னா என்னென்னா இது பிரித்து எழுதணும். கண் கூட்டல் அஞ்சப்படுதல். ஓகேங்களா? இப்போ கண்ணஞ்சப்படுதலில் என்ன பண்ணிங்கன்னா நல்ல செயல்களை செஞ்சு மற்றவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி மரியாதை கலந்த ஒரு பயம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கண்ணஞ்சப்படுதல். கண்ணஞ்சப்படுதல்னால் மரியாதை கலந்த பயம். ஸோ அதான் மரியாதை தான் அது. நல்ல செயல்களை செய்து பிறர் போற்றும் மண்ணும் நடக்கிறது தான் நமக்கு காதலை விட சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மேதைகள் சிறந்தது. மேதைகள்னால் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ் அவங்க நல்ல திங்கிங் கெப்பாசிட்டியும் இருக்கும், நல்ல சிந்திக்கும் திறனும் இருக்கும். அதை விட இது பெஸ்ட்டுன்னா
அவர் ஏற்கனவே படித்த விஷயங்களை மறக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. வன்மைனா என்னது? வன்மைனா வள்ளல் தன்மை. கொடை கொடுக்கறத விட எது சிறந்ததுன்னா வாய்மையுடைமையாக வாய்மையுடையவனாக இருக்கிறது, அதாவது நேர்மையானவனாக இருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நேர்மையானவனாக உண்மையானவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இளமையில் சிறந்தது. இளமைனா நமக்கு தெரியும். மெய்ப்பினியின்மைன்னா உடலில் எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறது தான் இளமையை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நலனுடைமையின் நாணுச் சிறந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம் இதோடைய பொருளை. நலனுடைமையில் நாணுச் சிறந்தது சொல்லி என்னென்னா, அழகானவராக இருப்பதை விட நாணமுடையவராக இருப்பதே சிறந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த நாணமுடைமைங்கிறது வந்து வெக்கம் அந்த பொருள் கிடையாது. இட் மீன்ஸ் அடக்கமுடையவராக பணிவுடையவராக இருத்தல் அப்படின்ற மாதிரி பொருள் வரும். ஸோ அவருக்கு எல்லாமே அச்சீவ் பண்ணியிருந்தாலும், எல்லாமே தெரிஞ்சாலும், எல்லா ஸ்கில்லும் இருந்தாலும் அவர் வந்து தன்னடக்கத்தோடு இருக்கிறத தான் இங்கே நாணம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குலனுடைமையில் கற்பு சிறந்தது. குலனுடைமையில்னால் நல்ல உயர்ந்த இல்லைன்னா வசதியான, இப்போ இந்த பிராமின் ஃபேமிலி, இந்த பொலிட்டிக்கல் ஃபேமிலியாக இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கிறத விட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆக்சுவலாக அங்கே குலனுடைமைன்றது வந்து குலப்பெருமைன்ற மாதிரி அர்த்தம் வரும். அந்த மாதிரி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறக்கிறத விட கற்புடையவராக இருப்பதே சிறந்ததுன்றாங்க. இட் மீன்ஸ் கற்புனா வந்து ஒழுக்கமுடையவராக இருப்பது. இந்த இடத்துல அதான் குறிப்பிட்ட கற்புன்றது வந்து ஒழுக்கம் என்ற பொருளை வரும். ஸோ செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை நின்று. இப்போ செற்றார்னால் என்ன அப்படின்னா, செற்றார்னா பகைவர், செறுத்தல்னால் தண்டிக்கிறது. பகைவரை தண்டிப்பதை விட தற்செய்கைன்னா தன்னால் முடிந்த உதவியை செய்தல். தற்செய்கைன்னா தன்னால் முடிந்த உதவியை செய்தல் சிறந்தது. பகைவரை தண்டிக்கிறதை விட அவங்களுக்கு நல்லது பண்ணுறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. முன்பெருக்கல்னால் செல்வத்தை வந்து ஈட்டுதல். செல்வத்தை பெருக்கிறதை விட ஏற்கனவே திரட்டிய பொருளை வந்து குறைய விடாமல் காப்பாற்றுறது தான் சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து சிறந்த 10ங்கிற அதிகாரத்தில் வந்திருக்கு. சிறந்த 10 தான் முதுமொழி காஞ்சிலே முதல் அதிகாரம். அந்த அதிகாரத்துலேருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த 10 இந்த அதிகாரத்துலேருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கற்றலை விட ஒழுக்கமுடைமை, இது வந்து நூல் பொருள், ஸ்கூல் புக்கில் இருக்கிற நூல் பொருள். கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை. அன்பு காட்டுவதை விட சிறந்தது போற்றும்படி நடத்தல். அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது மறவாமை. இங்கே வந்து கற்றது வரும், கற்றது மறவாமை. வளமான வாழ்வை விட சிறந்தது வாய்மையுடைமை. இளமையை விட சிறந்தது நோயற்ற வாழ்வு. அழகை விட சிறந்தது நாணமுடைமை. குலப்பெருமையை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை. சிறந்த நூல்களை கற்றலை விட சிறந்தது பெரியாரை வழிபடுதல். அப்படின்னா அந்த கற்றாரை வழிபடுதல்னு இருக்கும். வழிபடுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். வழிபடுதல் என்ன அர்த்தம்? பின்பற்றுதல், ஃபாலோ பண்ணுறது. தண்டிப்பதை விட சிறந்தது, இது சிறந்தது நன்மை செய்தல். இட் மீன்ஸ் அங்கே பகைவரைன்னு வரணும். இந்த செற்றான்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. இந்த பொருள் வந்து பகைவர் தான். பகைவரை தண்டிப்பதை விட சிறந்தது நன்மை செய்தல். ஸ்கூல் புக்கில் இந்த வேர்டு இல்லை. பெருகிய செல்வத்தை விட சிறந்தது குறையாமல் காத்தல். செல்வத்தை பெருக்குவதை விட ஆல்ரெடி ஈட்டிய பொருளை பத்திரமா பார்த்துக்கணும், தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என கூறும் நூல். இது அது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து முதுமொழி காஞ்சி. ஸோ திருக்குறள்லேயும் இந்த மாதிரி வாக்கியம் இருக்குது. இருந்தாலும் ஆப்ஷனில் திருக்குறள் வைக்கலை, முதுமொழி காஞ்சி தான் ஆன்சராக வச்சுருக்காங்க. ஆப்ஷன்லேயும் திருக்குறள் இல்லை. இந்தமாரி அவங்க டிஸ்பியூட் வர மாதிரி கொஷின் செட் பண்ண மாட்டாங்க. கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது எனக்கு கூறும் நூல்னால் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி கற்போருக்கு அளிப்பது. இப்போ முதுமொழி காஞ்சி படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். இது வந்து நல்வழிப்படுத்தும். சரிங்களா? படிக்கிறவங்களுடைய மிஸ்டேக்கெல்லாம் போகுமா, அறம் பொருள் இன்பம் இந்த மூணுத்தையும் அடையிறதுக்கான வழிமுறைகள் வந்து அறிவுரையாக சொல்லியிருக்காங்க
படிக்கிறவங்களும் நல்வழிப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கூடலூர் கிழாரின் பாடல்களை மேற்கோளாக கையாண்டவர்கள் யாருன்னு நச்சினார்க்கினியார். இவர் யாருன்னா இவர் வந்து உரையாசிரியர். இப்போ வந்து அந்த ஒரு முந்தைய காலங்களில் வந்து செய்யுள் வரிகளாக பாடல் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து பொருளாக இருக்காது. நம்ம தமிழ் அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டை படித்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் இதுக்கு வந்து பொருள் எழுதுவாங்க. அதுதான் உரை எழுதுறதுன்னுவாங்க. நச்சினார்க்கினியர் வந்து ஒரு உரையாசிரியர். இவர் இந்த இதே நச்சினார்க்கினியர் தான் குறுந்தொகையும் மேற்கோளாக காட்டியிருப்பார். முதுமொழி காஞ்சியையும் அவர் மேற்கோளாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி குறுந்தொகையும் மேற்கோளாக பயன்படுத்தியிருக்கிறார். அம்மை என்னும் மனப்பகையை சார்ந்த நூல் வந்து முதுமொழி காஞ்சி. அம்மை என்னும் மனப்பகை சார்ந்ததுன்னா அடி அளவு குறைஞ்சிருக்கணும். எல்லாமே ஒரு அடியாக தானே இருக்குது. ஓகே, அதனால் அது அம்மை என்னும் மனப்பகையை சார்ந்த நூல்னு சொல்கிறோம். ஆறுகளினா நிறைந்த ஓசையை உடைய கடல். காதல்னா அன்பு. ஓகேங்களா. இது ஒரு பொருள். விருப்பம் அப்படின்ற பொருளும் இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு சொல். ஸோ ரெண்டு பொருளுமே வரும். மேதைனா அறிவு நுட்பம், வன்மைனா ஈகை கொடை, அந்த மாதிரி பொருள் வரும். பிணினா நோய், மெய்னா உடல், பொருள் ஆவி, மெய்னா உண்மைன்னு கூட சொல்லுவாங்க. நாணம்னா செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் அப்படின்ற மாதிரி பொருள். ஸோ இது ஸ்கூல் புக்கில் இருக்க சொற்பொருள். சிறந்தன்றுனா சிறந்தது அப்படின்னு அர்த்தம். சிறந்தது அன்றுன்னு நினச்சிக்கக்கூடாது, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த சிறந்தன்றுக்கு சிறந்ததுன்றது தான் இந்த செய்யுள்ள பொருள். வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் அல்லது பின்பற்றுதல். ஓகேங்களா. ரெண்டுமே வரலாம். அடுத்தது திரிகடுகம் பார்க்கலாம். திரிகடுக்கத்துடைய ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார். ஓகேங்களா. இது நல்லுன்றது வந்து அடைமொழி, ஆதனாருங்கிறது இயற்பெயர். இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அவருடைய ஊர் வந்து திருத்து, அதாவது தற்போதைய திருநெல்வேலி இருக்கு இல்லையா. இப்போ இருக்க திருநெல்வேலிக்கு கிபி 2ஆம் நூற்றாண்டுலேயோ 4ஆம் நூற்றாண்டுலேயோ வச்சிருந்த பேர் வந்து திருத்து. ஓகேங்களா. இவர் இயற்றிய நூல் வந்து திரிகடுகம். நல்லாதனருக்கு சிறப்பு பெயர் பார்க்கலாம். இப்போ வந்து நூல் இருக்கும். நூலை வந்து படிச்சுட்டு அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த நூலுக்கு பாயிரம் எழுதுவாங்க, பாயிரச்செய்கள் எழுதுவாங்க, சிறப்பு பாயிரச்செய்கள் எழுதுவாங்க, சிறப்பு பாயிரச்செய்கள் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த திருக்கடுகத்தை படிச்சுட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்கு பாயிரச்செய்கள் எழுதுகிறாங்க. அந்த பாயிரச்செய்களில் வந்து செரு அடுதோல் நல்லாதனார் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. செரு அடுதோல்னால் வந்து இந்த செருனா பகைவர், பகைவர்களை அழிக்கும் தோள்களை உடையவன் அப்படின்ற பொருள். செரு அடுதோல் என்ன பொருள்னா பகைவர்களை அழிக்கும், போரில் பகைவர்களை அழிக்கும் தோள்களை உடையவன்ற பொருள். சிறுடுதோல் நல்லாதனார். அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணுறோம், நல்லாதனார் வந்து ஒரு போர் வீரராக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கருதுகிறோம். ஓகேங்களா. இப்போ திரிகடுகத்தை பிரித்து எழுதுவோம். திரி கூட்டல் கடுகம். திரினா 3, கடுகம்னா காரமான பொருள். பண்ணுங்க திரிகடுகமா. திரி வந்து 3, கடுகம்னா காரமான பொருள். என்னென்ன 3 பொருள்? சுக்கு, மிளகு, திப்பிலி. இது 3ம் உடலில் இருக்க நோயை குணப்படுத்த வல்லது. அதே மாதிரி இந்த நூலில் சொல்லப்படுற 3 அறக்கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்க வல்லன. ஓகேங்களா. திரிகடுகத்தில் மொத்தம் 100 பாட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பா தான். கடவுள் வாழ்த்து வெண்பாலே நிறைய வகைகள் இருக்குது. பொதுவாக அது வெண்பா. ஓகேங்களா. கடவுள் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களிலும் வருவது என்ன வருதுன்னு கேட்குறாங்க. கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் கடவுள் வாழ்த்து உட்பட 100 பாடல்கள்லையும் 3ஆம் அடியின் கடைசி சீர் வந்து 4ஆம் சீர். 3ஆம் அடியின் 4ஆம் சீர் வந்து இம்மூன்றும் இம்மூவர் என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ நம்ம செய்யுள் வரிகளை பார்க்கும்போது பார்ப்போம் இது எப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு. திரிகடுத்தை கற்போர் பெறுவது. சரிங்களா. திரிகடுக்கத்தில் 3 அறக்கருத்துக்கள் இருக்குது. இந்த அறக்கருத்துக்கள் வந்து கற்போர் மனசில் இருக்கிற அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். ஓகேங்களா. இப்போ நம்ம இப்போ தான் முதுமொழி காஞ்சி பார்த்தோம். முதுமொழி காஞ்சி படிக்கிறவங்க வந்து அறம் பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. அது முதுமொழி காஞ்சிக்கு. இது வந்து திரிகடுக்கத்துக்கு வந்து குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ மனதில் உள்ள அறியாமையை போக்குன்றது வந்து எல்லா செயலுமே போக்கும். அது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் முக்கியம். குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தை விளங்க செய்யும் நூல் எதுனா திரிகடுகம். மருந்து என்று அழைக்கப்படும் நூல் வந்து திரிகடுகம்.
மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை அளிக்கும் நூல் வந்து திரிகடுகம். அதுவும் திரிகடுகம் தான். இல்லார் கொன்றியும், அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்தும், உடைமையும் இவ்வுலகில் இல்லாமல் இல்லும் நெறிப்பாடும். உடைமைனா வந்து செல்வம். உடைமைனா செல்வம். இவ்வுலகில் செல்வம் வந்து இந்த உலகத்தில் நிலையற்றது அப்படின்ற நெறிப்பாடு, அந்த நிலைப்பாடு அல்லது அந்த மைண்ட் செட், அந்த இதை புரிஞ்சுக்கணும். உலகத்தில் செல்வம் வந்து நிலையற்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், எந்த உயிரினத்துக்கும் எந்த தீங்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் தூய்மையுடையவராக இருக்கணும். இந்த 3 பண்புகளும் வந்து நன்றி உரி, இந்த மூன்றுமே வந்து நன்றி அறிவுள்ள மனிதர் குலத்துக்கு இருக்குது அப்படின்றத இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை வாசிச்சிருக்கோம். இல்லாருக்கு குன்றியும் உடைமையும் இவ்வுலகில் இல்லாமை இல்லும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்கள. இதுக்கு வந்து பாடலோட பொருள் வறியவருக்கு பொருளை அளித்தல். ஓகேங்களா? இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல். எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு. நல்லாதுன்னா திரிகடுகம். ஸோ ஆத்தர் நல்லாதுன்னா நூல் வந்து திரிகடுகம். அடுத்த பாடல் பார்ப்போம். முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறைவொழுக்கம் தோற்றத்தான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. நம்ம ஒரு லைன் பார்த்துருப்போம். 3வது வரியின் 4ஆம் சீர் வந்து இவை மூன்றும் வந்திருக்கா. அப்படின்னா இம்மூவர்னு வரும். கடவுள் வாழ்த்து பாட்டில் மட்டும் இம்மூவர்னு வரும். மற்ற எல்லாத்துலேயுமே இவை மூன்றும்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம செயல் வரிகளை வந்து இது இந்த திருகடுகம் தான் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போட பார்ப்போம். முறை செய்யான் பெற்ற தலைமை, அதாவது அறமற்றவன் பெற்ற தலைமை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போது ஊழல்வாதிகள் லஞ்சவாதிகள் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறத சொல்கிறான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த வரிக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம். நெஞ்சில் அந்த வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லாதவன், வைராக்கியம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக வார்த்தை சொல்கிறேன். வைராக்கியம் அந்த அடைஞ்சு தீரணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் மேற்கொள்கிற தவம். ஓகேங்களா? நிறைவொழுக்கம் தோற்றத்தான். நிறைவொழுக்கம்னா மேலான ஒழுக்கம். அது வந்து ஒரு செட் ஆஃப் குவாலிட்டி, நிறைய பண்புகளோட தொகுப்பு. தன்னத்துக்கு பணிவுடையவராக இருத்தல், கண்ணியமுடையவராக இருத்தல், கடமைகளை செய்தல், கட்டுப்பாடோடு இருத்தல், இந்த மாதிரி நிறைய பண்புகள் வரும். அதான் நிறைவொழுக்கம்னு சொல்லுவாங்க. நிறைவொழுக்கம் கடைபிடிக்காதவன் வந்து பெற்ற வனப்பு, பெற்ற அழகு வந்து இந்த மூணுமே வந்து புதரில் தூண விதை மாதிரி தூற்றின்கண் தூவிய வித்து. ஆக்சுவலி வந்து புதருடைய அடிப்பகுதியில் வந்து சூரிய ஒளியே விடாது. இப்போ புதரில் வந்து ஒரு விதை விழுந்துச்சுன்னா அது வந்து சூரிய ஒளியே படாது. அது அங்கேயே மக்கி அந்த புதர் செடிக்கு வந்து உரமாக தான் ஆகுமே தவிர வளராது. அதான் தூற்றின்கண் தூவிய விட்டு பயனற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறைவொழுக்கம் தோற்றத்தான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. தூற்றின்கண் தூவிய வித்து. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்க சொற்பொருள் பார்த்துருவோம். அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை தான் வரிக்கான பொருள். ஒழுக்கம் இல்லாதவன் டிசிப்ளினாக இல்லாதவன் மேற்கொண்ட தவம். டிசிப்ளினாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம் இல்லையா, அதுவும் இது பொருந்தும். ஓகேங்களா? மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே. ஓகேங்களா? நூல் வந்து திரிகடுகம், ஆசிரியர் வந்து நல்லாதவன்.
நல்லாதனார் வந்து மணிக்கணும். நல்லாதனார் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவர். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த திரிகடுக்கத்துடைய கடல் வாழ்த்து பாடலை வச்சு சொல்கிறாங்க. நல்லாதனார் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. வைணவர்கள் கலை கிடையாது. வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரிகடுக்கத்தில் நல்லாதனார் சொல்லியிருக்காரு. திரிகடுகம் வந்து திரிகடுக்கத்தில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்த செய்யுள் வரிகள் இது. தாளாளன் என்பவன் கண் பட வாழாதான். தாளாளன் என்ன அர்த்தம்னா முயற்சி உடையவன் வந்து மற்றவங்கிட்ட கடன் வாங்காமல் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேளாளன் என்பவன் விருந்திருக்க உண்ணாதான். அதுக்கு என்ன பொருள்னா, விருந்தினர் வந்து பசியோடு இருக்கும் பொழுது நம்ம மட்டும் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான்னா என்னென்னா, விருந்தினர் வந்து பசியோடு இருக்கும்பொழுது நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. தான் அதுக்கோட பொருள். 100 பாடல்களில் 35 பாடல்கள் வந்து இல்லறம் நல்லறமாக இருக்கிறதுக்கு கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 100 பாட்டில் 35 பாட்டில் சொல்லியிருக்காங்க. நல்விருந்து ஓம்பலின் நட்டாளம். இதுக்கு என்ன பொருள்னா, நல்விருந்துனா நல்லுன்றது வந்து அடைமொழி. விருந்து வைக்கணும் இல்லையா, விருந்து ஓம்பல்னால் வைக்கிறது, விருந்து வைக்கிறது தான் நல்விருந்து ஓம்புதல். நட்டாளம்னா வந்து நட்புறவை பெருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த வரிக்கு என்ன பொருள்னால், நல்ல விருந்து வைக்கிறது மூலமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் சோறு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். விருந்தினருக்கு சோறு உணவளிக்கிறாருன்னா, ஸோ விருந்து சாப்பிட்டவங்களுக்கும் அவருக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது அப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இல்லறத்தில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து சொல்லப்பட்ட விஷயம். ஸோ இல்லறத்தில் இருக்கவங்க கணவன் மனைவி இருக்கவங்க வந்து நாடி வந்தவங்களுக்கு வந்து உணவளிக்கணும், விருந்தினருக்கு உணவளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடும்போது கணவன் மனைவிக்கிட்ட இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை வந்து அதிகரிக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். ஸோ வீடு பேற்றை அடையணும்னா மனதை, இந்த நெஞ்சம்னா மனது தான், மனதை வந்து அடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேராசை, பொறாமை, ஆசை முதலீடு எல்லாத்தையும் அடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெஞ்சத்தை அடக்கணும், மனதை கட்டுப்படுத்தணும், அப்போ தான் வீடு பேற்றை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வீடு பேருன்றது வந்து இறைவனை அடைதல்னு பொருள். கணக்காயர் இல்லாத ஊரும். கணக்காயர்னால் யார்? கணக்காயர்னால் மேத்தமெட்டிஷியன் இப்போ இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து அப்போ இருந்த கணிதத்தில் மேதாவியாக இருந்தவர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஊரும் பிணக்கருக்கும்னா என்னதுன்னா வழக்கு. இப்போது கோர்ட்டில் கேஸ் நடக்குது இல்லையா, அந்த கேஸ், அந்த வழக்கு இது. பிணக்குனா வழக்குன்னு அர்த்தம். கோர்ட்டில் இருக்கிற வழக்கு. ஓகே. பிணக்கருக்கும்னா அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறது. பிணக்கருக்கும்னா என்னது? கேஸை வந்து சால்வ் பண்ணுறவர் யார்? மூத்தோர். ஸோ இல்லாத அவைகளும். ஓகே. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைகளும். ஸோ இந்த வரியும் வந்து திரிகடுகம். ஸோ இது ரெண்டுமே இந்த ஊரும் வந்து செழிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, முன்னேறாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் திரிகடுகம் தான். ஸோ அடுத்த பாடல் வரி பார்ப்போம். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. முன்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால்வற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். ஓகேங்களா. உண்பொழுது நீராடி உண்டல். இதுக்கு என்ன பொருள்னா, நீராடிய பின் தான் உண்ணணும், சாப்பிடணும், குளிச்ச அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்பெறினும் என்ன பெற்றாலும், எந்த பொருளை பெற்றாலும், எந்த செல்வத்தை பெற்றாலும் பால் பற்றி சொல்லாவிடுத்தல், அதாவது பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தை மட்டும் ஆதரித்து பேசுறது, குற்றவாளியை ஆதரித்து பேசுகிறது, அதை மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தோல் வட்டி சாயணும், அதாவது வயது முதுமையால் தோல் சுருங்கி ஸோ உடல் அடையெல்லாம் தொடர்ந்து வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, ரொம்ப 80 வயசில் இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய நற்பண்புகள் வந்து குறையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூயம்னா தூய்மை உடையவன் அர்த்தம். தூய்மை உடையவருடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ அதே அதே குரல் தான், அதே பொருள், அதே செய்யுள் வரிகள் தான். ஸோ பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இதோடைய ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆசிரியர்களை பார்ப்போம். நீராடிய பின் உண்ணுதல், பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், ஓகேங்களா. உடல்வாளி தடர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய மூன்றும் மனம் மொழி மெய்களால் ஆன தூய்மை உடையவரின் செய்கைகளாம். ஓகே, நல்லா நான் எழுதுன திருடிகடுகங்கள். சொற்பொருள் பார்ப்போம். உண்பொழுதுனா உண்ணும் பொழுது, பெரினும்னா பெற்றாலும், பால் பற்றினா ஒரு பக்க சார்பு அல்லது நடுநிலை இல்லாமல் இன்னும் பொய் சாட்சி சொல்கிறதுனாலும் வரும். அப்படி இல்லைன்னா நடுநிலை இல்லாமல் பேசுறதும் வரும். தோல் பற்றினா தோல் சுருங்கி, சாயினும்னா அழியணும், சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்திருத்தல், குன்றாமைனா குறையாதிருத்தல். தூயம்னா தூய்மை உடையோர், ஈயும்னா அழிக்கும், நில்லாமைனா நிலையாமை, அது நிலையற்ற தன்மைன்ற மாதிரி பொருள் வரும். நெறினா வழி, தூய்மைனா தூயத்தன்மை, மாந்தர்னா மக்கள், நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம், தோற்றத்தான்னா கடைபிடிக்காதவன், தோற்றாதான் மன்னிக்கணும், தோற்றாதான் கடைபிடிக்காதவன், வனப்புனா அழகு, தூருனா புதர், வித்துனா விதை, ஓகேங்களா. இது ஆசிரியர் திடீகடுகத்துடைய ஆசிரியர் யார்? நல்லாதனா. இவருடைய இயற்பெயர் ஆதனா. நல்லுங்கிறது அடைமொழி. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமயம் வைணவ சமயம். இவர் திடீகடுகத்தை மொத்தம் 100 பாடல்கள் இருக்கா, இல்லை 66 பாடல்கள் நன்மை தருபவை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதியிருக்காங்க. மொத்தம் 100 பாட்டை பிரிச்சிருக்காங்க. நன்மை தருபவை என்ற கேட்டகிரியில் 66 பாட்டு, தீமை தருபவையை பற்றி 34. இந்த செயல்கள்லாம் தீமை தரும்னு சொல்லியிருப்பாங்க, இந்தந்த செயல்கள் நன்மை தரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே 100 பாட்டு வந்துடும், ஓகேங்களா. ஓகே, 100 பாட்டு வந்துட்டோம். அந்த 100 பாட்டில் 35 பாடல்கள் கணவன் மனைவி இல்லறத்தில் எப்படி வாழணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு பாட்டில் 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். திருக்கடுக்கத்தில் ஒரு பாடலில் 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். மொத்தமாக 100 பாடல்கள் இல்லையா, அப்போ 100 × 3 300 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது இன்னா நாற்பது. இன்னா நாற்பதுடைய ஆசிரியர் யாருன்னா கபிலர். ஸோ கபிலரே நிறைய வெரைட்டி இருக்குது. இட் மீன்ஸ் கபிலர்ன்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம். கபிலருடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமயம் சைவ சமயம். அதுதான் கடவுள் வாழ்த்து பாடலை வச்சு இவர் என்ன சமயம் செஞ்சதுன்னு சொல்கிறோம். அப்போ சைவம் வைணவம் தான் இருந்தது. இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர், ஓகேங்களா. பாவகை இன்னிசை வெண்பா. பாடல்கள் 40 பாடல்கள். இன்னா 40க்கு பெயர் காரணம். இன்னா 40 பிரித்து எழுதுங்க. இன்னா கூட்டல் 40. இன்னானா துன்பம். இன்னா அப்படின்ற சொல்லோட பொருள் துன்பம், ஓகேங்களா. இன்னது இன்னா, இந்த விஷயங்கள்லாம் துன்பம் கொடுக்கும்னு சொல்லிட்டு 40 பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறதால இன்னா 40ன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னா 40உடைய கடவுள் வாழ்த்து பாட்டில் என்னென்ன கடவுள் பேர்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சிவன், திருமால், பலராமன், நான்முகன், ஓகேங்களா. இந்த 4 கடவுளை பற்றி தான் இந்த 4 கடவுளோட பேருமே கடவுள் வாழ்த்து பாடல்களில் இடம்பெற்றிருக்குது. இன்னா 40உடைய கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன், திருமால், பலராமன், நான்முகன், இந்த 4 கடவுளோட பேர் இடம்பெற்றிருக்கு. இதை அப்படியே கொஷினாக இந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் பேர் தூக்கிட்டு வேறு ஒருத்தர் பேர்கிட்ட போட்டு இதேமாரி மொத்தம் 4 ஆப்ஷன் ஃபார்ம் பண்ணி கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியம். இப்போ பலராமன் புதுசாக வந்திருக்கிறாரு. இது மூலமாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்.
ஆக்சுவலாக வந்து இன்னும் 40 வந்து 40 பாட்டு ப்ளஸ் ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து பாட்டு, மொத்தம் 41 பாட்டா. ஒரு பாட்டில் 4 அறக்கருத்துக்களா. இப்போ 41 × 4 எவ்வளோ வரும்? 164. ஸோ இன்னும் 40 கூறப்பட்டுள்ள இன்னாசிகளின் எண்ணிக்கை வந்து 164. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த நியூமெரிக்கல் வழியில் எக்ஸாமில் வரும். கல்லுண்ணாமையை பற்றியும் புலா உண்ணாமையை பற்றியும் இன்னும் 40 குறிப்பிடப்பட்டிருக்கு. கபிலரில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அதே பேரில் நிறையா பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஸோ அது என்னென்னு பார்ப்போம். பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர். இப்போ சங்க காலத்தில் வந்து குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து வள்ளல். பாரி வந்து வள்ளல் பாரி தெரியும் இல்லையா, அவரை புகழ்ந்து பாடியிருப்பார். அவர் சங்க காலத்தை சேர்ந்த கபிலர். ஓகேங்களா. அவருக்கும் இன்னா 40 கபிலருக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது வந்து இன்னா 40 பாடிய கபிலர் இப்போ நம்ம படிக்கிற கபிலர். மூன்றாவது வந்து 12 திருமுறைகள்னு ஒன்று இருக்குது. அதில் 11ஆம் திருமுறையில் வந்து கபிலர் எழுதியிருப்பார். மீன்ஸ் கபில தேவநாயனார். இவர் ஒரு கபிலர். 12 பாட்டியல். 12 பாட்டியல்னு என்னென்னா அகத்தியர் இருப்பார். அகத்தியர்கிட்ட வந்து 12 சீடர்கள் இருப்பாங்க. அந்த 12 சீடர்களில் ஒருவர் வந்து கபிலர்னு ஒரு பேர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து 12 சீடர்களும் சேர்ந்து தான் 12 பாட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 12 பாட்டிலில் சில பாடல்கள் கபிலர்னு எழுதியிருப்பார். அகவற்பானாலும் ஒன்று தான், ஆசிரியப்பானாலும் ஒன்று தான். அகவற்ப பாடிய கபிலர். இது ஒரு வகையான கபிலர். ஓகேங்களா. உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா. சாப்பிட்டு மீதி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து வைப்பு இன்னாலாம். ஸோ இது ஏன் அந்த மாதிரி எழுதியிருக்கேன்னா, இது அழகாக மேட்ச்சில் கேட்கலாம். எக்ஸாமில் வந்து இதை வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா. ஸோ நமக்கு ஈஸியாகவே தெரியும். 55 தீவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றாங்க. தீவர்கள் கூட சேராதிங்கன்றாங்க. ஓகேங்களா. ஊனை திண்டு ஊனை பெருக்கல் முன்னி இன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம உடம்புடைய சதையை பெருக்கிறதுக்காக மற்ற உயிரினத்துடைய உடலை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குழவிகள் உற்ற பிணி. குழந்தைகள் வந்து நோய்வாய்ப்படுறது வந்து இன்னொன்று துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. இப்போ அடுத்த செயல் வரி பார்ப்போம். ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா. ஓகேங்களா. நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா. தோற்றம் இல்லாதான் துணிவு இன்னா. ஆங்கினா மாற்றம் அறியான் உரை. ஆற்றல், இந்த இடத்துல ஆற்றலுக்கு என்ன பொருள்னா வலிமைன்னு அர்த்தம். ஆற்றல் இல்லாதான்னா வலிமை இல்லாதவன் பிடித்த. இங்கே படைனா வந்து ஆயுதம். ஓகேங்களா. இப்போ உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாதவன், இப்போ அந்த காலத்தில் இருக்க ஆயுதங்கள்லாம் நல்ல எடை மிகுந்ததாக இருக்கும். ஸோ உடம்புல ஸ்ட்ரென்த்து இல்லாதவன் கையில் ஆயுதத்தை நிற்கிறது வந்து அவனுக்கு அது வந்து துன்பத்தை தான் தரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையினா அப்படின்னா வலிமை இல்லாதவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாற்றம் இல்லாத மலரின் அழகுன்னா. ஒரு மலர் இருக்குது, அந்த மலர் அழகாக இருக்குது, ஆனால் அதில் வந்து வாசனை இல்லை. வாசனை என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த மலரை கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மலருக்கு வந்து துன்பம் ஏற்படுது இல்லையா. அழகான மலராக இருந்து அதில் ஸ்மெல் வரலை, நாற்றம் இல்லைன்னா அது அழகு இன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. தோற்றம் இல்லாதான் துணிவு இன்னா. தோற்றம் இல்லாதவனா என்ன அர்த்தம்னா தெளிவற்றவன் அர்த்தம். செய்யும் செயலில் வந்து தெளிவில்லாதவன், என்ன பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணுறோன்னு தெரியாதவன் அர்த்தம். ஓகேங்களா. தோற்றம் இல்லாதவன் துணிவின்னா. துணிவில்லான்னா தைரியமாக செய்கிறது, எந்த செயல்களும் தைரியமாக செய்கிறது தான் துணிவு. ஓகேங்களா. இப்போ தெளிவில்லாதவன் துணிஞ்சு செயல்களை செய்கிறது வந்து அது ஆபத்தை விளைவிக்கும், துன்பத்தை தரும்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கினா மாற்றம் அறியான் உரை. மாற்றம் அறியான்னா யார் அப்படின்னா, இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அது என்ன சூழ்நிலை பேசுகிறோன்றது பார்த்துக்கணும். திரும்பி நம்ம பேசுகிற சொற்களுடைய பொருள் நமக்கு தெரியணும். நல்ல சொற்களை பயன்படுத்தணும். சொல்லோட பொருள் தெரியாமல் ஏதோ அவன் பேசக்கூடாது. ஸோ மாற்றம் அறியான்னா அந்த மாதிரி பேசாதவங்க, சூழலறிந்து பேசாதவர்கள், பேசும் சொற்களின் பொருளறிந்து பேசாதவர்களை சொல்லுது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து துன்பத்தை தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 40 கபிலர். இன்னும் 40 இதோடைய பாடல் ஆசிரியர். இன்னது துன்பம் பயக்கும் என கூறும் ஆக்களால் ஆனந்தம். நம்ம பார்த்தோம். ஒரு செய்யுளுமே வந்து ஒரு வரியோடையும் கடைசியில் என்னன்னு வருதா. சொன்னால் துன்பம் பயக்கும்னு சொல்கிறாங்களா, துன்பம் ஏற்படும்னு சொல்கிறாங்களா. துன்பம் பயக்கும் என பாக்களால் ஆனந்தம் வந்து இன்னும் 40.
நிறை நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும். ஓகேங்களா? நிறை நெஞ்சம்னா என்னது? நிறைந்த நெஞ்சம், அதாவது மன நிறைவு கொண்டவன் அர்த்தம். ஸோ அதிகமாக ஆசைப்படாமல் கிடைச்சது திருப்தியோடு வாழ்கிறவன். அப்படி வாழ்கிறவங்கள பார்த்து நல்குறவுனா வெறுமை. ஓகேங்களா? இப்படி வாழ்கிறவங்கள பார்த்து வெறுமையே பயப்படுமா? யாரை பார்த்து வெறுமை பயப்படும்? சிம்பிளாக இருக்கவங்கள பார்த்து வெறுமை பயப்படும் சொல்கிறாங்க. நிறை நெஞ்சம் நெஞ்சம்னா கிடைப்பதை வச்சு திருப்தி கொண்டு வாழ்கிறவங்கள பார்த்து வெறுமையே பயப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கொண்டான் குறிப்பறிவால் கொண்டாட்டி அப்படின்னு இருக்கா. இங்கே வந்து கொண்டானோட என்ன பொருள்னால் வந்து கணவன்ற பொருள். ஓகேங்களா? இப்போ கணவன் வந்து எதையுமே டீட்டெயிலாக டைரெக்டாக சொல்லாமலே அவங்கள வந்து புரிஞ்சுக்குப்பாங்க. இப்போ அவங்க ஆக்ஷன்ஸை வச்சோ இல்லைனா வந்து அவங்க நடவடிக்கைகளை வச்சோ இல்லைனா அவங்க முகக்குறிப்பை வச்சோ ஸோ அவங்க மனசை புரிஞ்சுக்குப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த லைனில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் திரிகடுகம் நல்லாதனம். அடுத்த செய்யுள் பார்ப்போம். உப்பின் பெருங்குப்பை நீர்ப்படின் இல்லாகும். ஓகேங்களா? உப்பு இருக்குது, நிறைய உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உப்பில் வந்து தண்ணி பட்ட என்ன ஆகும்? தண்ணி ஊற்றி விட்டு என்ன ஆகும்? உப்பு கரைஞ்சி உப்பு இல்லாமல் போயிடும். அதான் ஃபஸ்ட் லைன் சொல்கிறாங்க. நட்பின் கொழுமூளை பொய் வழங்கின் இல்லாகும். ஓகேங்களா? இப்போ நட்பு கொழுமூளைன்னா என்னதுன்னா அறிவுடையவர்கள். ஸோ புத்திசாலிங்க மூலக்காரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். ஸோ 2 புத்திசாலிகள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டாரு. ஸோ 2 பேருமே புத்திசாலிங்கிறதால அவர் பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சிடாரு. இப்போது அவர் பொய் சொல்கிறாருன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிடுச்சா. ஸோ அவங்க வந்து நாலேஜபிள் பர்சன்ஸ், அவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க. ஸோ என்ன ஆகும்? நட்பு வந்து படிப்படியாக குறைஞ்சி கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் நட்பு வந்து கெட்டு போயிடும். நட்பு வந்து பொய் சொன்னால் நட்பு இல்லாமல் போயிடும்ன்றாங்க. படிப்படியாக நட்பை காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. செப்பமுடையார் மழை அணையார். செப்பம்னா வந்து நடுநிலையானவர், நடுநிலைமை உடையவர். வந்து மழை போன்று, அணையார்னா போன்றோன்னு அர்த்தம். மழை போன்று அனைவருக்கும் உதவி செய்வாங்கன்னு அர்த்தம். செப்பமுடையார் மழை அணையார். செப்பமுடையார் மழை அணையார் அப்படின்னா நடுநிலையானவர், மழை போன்று எல்லாருக்கும் உதவி செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? இம்மூன்றும் செப்பநெறி தூரவாது. இதுக்கு என்ன பொருள்னா, செப்பநெறினா நம்ம சொற்பொருளில் கீழே கடைசியில் பார்ப்போம் இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்ட்டு. ஃபஸ்ட் லைனோட பொருள் பாருங்கள். உப்பின் குவியல் மீது நீர் படிந்தால் உப்பு கரைந்து போகும். நட்பில் பொய் வந்தால் கெட்டு போகும். நட்பு கெட்டு போகும். ஓகேங்களா? நடுநிலைமையுடையார் மழை போல் எல்லோருக்கும் உதவி செய்வாங்க. ஓகேங்களா? இம்மூன்றும் நல்ல நெறிகளை கெடுக்கா முறைகளாகும். நம்ம ஒரு கடைசியாக ஒரு செயல் வரி பார்த்தோம் இல்லையா? செப்பநெறி தூரவாறு. அதுக்கு என்ன பொருள்னா, இம்மூன்றும் நல்ல நெறிகளை கெடுக்கா முறைகளாகும். ஓகேங்களா? அதான் பொருள். செப்பநெறினா நல்ல நெறிகள், தூரவாறுனா கெடுக்கா முறைகள். ஓகேங்களா? இன்னா 40 நூலோட இயல்பு. இந்தந்த செயல்கள்லாம் வந்து துன்பத்தை கொடுக்கும், இந்த செயல்கள்லாம் வந்து துன்பத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தொகுந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கபிலரோட இயல்பு. கபிலர் எப்படிப்பட்டவர் கேரக்டர் சொல்கிறாங்க. கபிலர் வந்து சைவ சமயத்தை சார்ந்தது. அப்படி இருந்தாலும் இதுக்கு சைவம் வைணவம் அப்படின்ற வேறுபாடு கிடையாது. அவர் நடுநிலையானவர்னு சொல்லியிருக்காங்க. அவர் சைவம் ஃபாலோ பண்ணாலும் அவர் வந்து நடுநிலையானவர்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் 40 அம்மை என்னும் மனப்புக்குரிய நூல். அம்மை என்னும் மனப்புக்குரிய நூல்னா அடியளவாக குறைந்து வந்துருக்கு. கம்மியான நடிகை எல்லாமே 4 அடி தான். எல்லா நூலுக்குமே வந்து அம்மை என்னும் மனப்புக்குரியதுன்னு வரும். ஓகேங்களா? அம்மை என்னும் மனப்புக்குரிய நூல்களுள் ஒன்று வந்து இன்னும் 40. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரியும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் வந்து வறுமையில் இருக்கார், அவர் ஏழையாக இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற பொருளையும் கொடுத்துட்டு அவர் இன்னும் கஷ்டப்படுவார் இல்லையா? அதான் சொல்கிறாங்க இன்னா பொருள் இல்லார் வன்மை புரியும். ஓகேங்களா? பொருள் இல்லாதவன் ஈதலை புரிதல் துன்பமாகும். இன்னா 40 சொல்லியிருக்காங்க. அதை இன்னா 40 பொறுத்த வரைக்குமே இன்னான்ற வார்த்தை எல்லா வரையிலுமே இடம்பெற்றிருக்கோம்.
இதை வச்சு நம்ம எக்ஸாமில் வந்து இது இன்னா நாற்பது தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இனியவை நாற்பது வந்து இந்த புது எடிஷனில் இல்லை, ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இன்னா நாற்பது வந்து நியூ சிலபஸில் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சிறுபஞ்சமூலம். ஓகேங்களா? ஆசிரியர் யாருன்னா சிறுபஞ்சமூலத்துடைய ஆசிரியர் யாருன்னா காரி ஆசான். காரி ஆசான். ஓகேங்களா? இயற்பெயர் வந்து காரி, ஆசிரியர் வந்து ஆசான்றது வந்து அவர் செய்த தொழிலுடைய பெயர். ஓகேங்களா? காரி ஆசான் கூப்பிட்றோம். அவருடைய இயற்பெயர் வந்து காரி. அவருடைய காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்ற நூல் வந்து சிறுபஞ்சமூலம். ஓகேங்களா? சிறுபஞ்சமூலத்தில் மொத்தம் 97 பாடல்கள் இருக்குது. கடல் வாழ்த்தையும் சேர்த்து 97 பாடல்கள் தான் இருக்குது. வேரால் பெயர் பெற்ற நூல் வந்து சிறுபஞ்சமூலம். ஓகேங்களா? சிறுபஞ்சமூலத்தை பிரிக்கிறோம். சிறு கூட்டல் பஞ்சு கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம்னு வரும். மீன்ஸ் சிறுமை கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம்னு பிரிப்போம். சிறுமைனா வந்து அது அடிகள் 4 அடி தான் இருக்குது இல்லையா, அதனால் சிறுமை வந்துருக்கு. பஞ்சம்ன்றது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். இதுக்கு வந்து 5ன்ற பொருள். மூலம்னா வந்து வேர். தாவரத்துக்கு வந்து வேர் தான் மூலம்னா வேர். சிறுபஞ்சமூலத்தில் உள்ள அறக்கருத்துக்கள் பெரும்பாலும் பொது அறக்கருத்துக்கள், சிறுபான்மை சமண அறக்கருத்துக்கள் சமண அறக்கருத்துக்கள் கம்மியாகவும் பொதுவான அறக்கருத்துக்கள் அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரியாசன் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். காரியாசனுடைய ஆசிரியர் யார்? காரியாசனுடைய ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் வந்து மதுரையை சேர்ந்தவர். மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார். அவருடைய பேரே வந்து ஆசிரியருடைய பேர் வந்து மாக்காயனார். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார். இந்த டீட்டெயில் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா சிறப்பு பாயிரத்து வந்து கிடைக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேனே, ஒரு செயல் இருக்கும், அதை படிச்சுட்டு ஆசிரியர் சீலில் சிறப்பித்து ஆயிரம், சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரமாக எழுதுவாங்க. ஸோ தற்சிறப்பு பாயிரத்தில் இருக்குது. இந்த நூலை வச்சு ரிசர்ச் பண்ணி எழுதுவாங்க. இப்போ காரியாசனும் கனிமேதாவியர் வந்து ஒரே கிளாஸ்மேட்ஸ் தான், ஒரு சாலை மாணாக்கர்கள். காரியாசனும் கனிமேதாவியர் யார்? ஏலாதி இயற்றியவர். அதே மாதிரி திணைமாலை 150 இயற்றியவர் கனிமேதாவியர். ஓகேங்களா? சிறுபஞ்சமூலத்தில் வந்து 5 அறக்கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. சிறுபஞ்சமூலம்னா 5 மருந்து பொருள் இருக்கும். அது என்னென்ன மருந்து பொருள்னா கண்டங்கத்திரி தான் கத்திரிக்காய். கண்டங்கத்திரி வந்து கத்திரிக்காய். சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சிறுபஞ்சமூலத்தை கற்போர் பெறுவது. இருக்குங்களா? ஒவ்வொரு பாட்டிலையும் 5 அறக்கருத்து இருக்கும். திரிகடுக்கத்தில் 3 இருக்கும். பொதுவாக மற்ற செயல்களில் வந்து 4 இருக்கும். சிறுபஞ்சமூலத்தில் 5 இருக்குது. ஏலாதியில் வந்து 6 இருக்கும். ஸோ இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த அறக்கருத்துக்கு மனநோயை இது பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். 5 எளிய வேர்மூலங்களை கொண்டது. 5 சிறிய வேர்மூலங்களை கொண்டது வந்து சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்மூலங்களை கொண்டது வந்து இது சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்திற்கு பொருள் தர்றது இது பொருள் கூறுபவை. சிறுபஞ்சமூலத்திற்கு பொருள் சொல்லக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னா பதார்த்த குண சிந்தாமணியும் பொருட்தொகை நிகண்டும். சிறுபஞ்சமூலத்திற்கு பொருள் சொல்லக்கூடியது இதுனா பதார்த்த குண சிந்தாமணியும் பொருட்தொகை நிகண்டும். ஓகேங்களா? எந்த பழக்கத்தை கொடியது என்கிறது சிறுபஞ்சமூலம். தோல்கன்றை காற்றி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்கிறது. இப்போது மாடு வளர்க்குறவங்களாம் இருப்பாங்க, பால் கறந்து பால் வைப்பாங்க இல்லையா. ஸோ சில மாடு வந்து சாதாரணமாக கறக்கும். இப்போல்லாம் பால் கறக்கிறதுக்கு மிஷின்லாம் வந்து போச்சு. சரி, மாடு ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டியை வந்து பால் குடிக்க விட்டுட்டு பட்டு கன்றுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு இவங்க பால் கறந்துட்டு கடைசியில் மறுபடியும் கன்றுக்குட்டியை பால் குடிக்க விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தோல்கன்றை காட்டி பசுவின் பால் கறக்கும் பழக்கத்தை கொடியதுன்ட்டு
சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுது. இந்த வேறு எங்கேயுமே இல்லை, சிறுபஞ்ச மூலத்தை மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது என்ன நூல்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம்னு சொல்ல தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து என்ன நூல்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம்னு சொல்ல தெரியும். செயல் வரியை பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை. கண்வனப்புன்னா என்னது? கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு எதுனா கண்ணோட்டம், அதாவது இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு என்னென்னா இரக்கம் கொள்ளுதல்னு சொல்லிக்கணும். கால்வனப்பு என்னென்னா காலுக்கு எது அழகு அப்படின்னா செல்லாமை. செல்லாமைனா வந்து மற்றவங்கக்கிட்ட இறந்து செல்லாமை, அதாவது வந்து கையேந்தி நிற்கிறது. மற்றவங்கக்கிட்ட கையேந்தி நிற்காமல் இருக்கிறது தான் காலுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. எண்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகுன்ற மாதிரி பொருள் வரும். இத்துணையாம் வென்றுடந்தல். இப்போ ஒரு புலவர் இருக்காருன்னு வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு அறிவில் எரிஞ்சிருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ 2 பேருமே வந்து கற்றவர் முன்னிலையில் அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளையோ இல்லைன்னா அவங்களுடைய பாடல்களையோ அவங்க கருத்துக்களையோ திறம்பட தீர்மாக சொல்ல தெரியணும். அப்படி சொல்கிறது தான் அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளுக்கு அழகு, அவங்களுடைய பாடல்களுக்கும் அழகு, அவருடைய புலமைக்கும் அது அழகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பண்வனப்பு, பண்ணா இசை. ஒரு இசைக்கு ஒரு பாடலுக்கு என்ன அழகுன்னா இந்த பாட்டை கேட்குறவங்க பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஸோ நன்றென்று பண்வனப்பு கேட்டால் நன்றென்றல். ஓகேங்களா? அது இருக்கும் பொருள். கிளர்வேந்தன்னா புகழுடைய அரசன்னு பொருள். கிளர்வேந்தன் தன்னாட்டு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஒரு மன்னனுக்கு என்ன அழகுனா அந்த மன்னன் ரூல் பண்ணுற பகுதியில் வாழ்கிற நாட்டு மக்களை வந்து அவர் வாட்ட மாட்டார், மக்களை வருத்த மாட்டார், மக்களை வாட்ட மாட்டார், வருத்தப்பட வைக்க மாட்டார் அப்படின்ட்டு மற்றவங்க புகழ்கிறது தான் இந்த ராஜாவுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுணர்ந்தல் பண்வனப்பு, கேட்டால் நன்றென்றல் கிணர்வேந்தன் தன்னாட்டு வாட்டா நன்றென்றல் வனப்பு. ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க நூல் பொருள். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமல், ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்து உரைத்தல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் அப்படின்னு குறிப்பு சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் காரியாசம். பூவாது காய்க்கும் மரமலர். மரங்கள்லாம் பூ பூக்கும், அப்புறமா அது காய்க்கும். ஸோ இதுதான் வழக்கம். சில மரங்கள் வந்து பூலாம் பூக்காது, டைரெக்டாகவே காய்க்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தாவரவியல் படித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில மரங்கள் மட்டும் ரேராக பூக்காமல் டைரெக்டாக காயாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நன்றறிவார் மூவாது மூத்தவர். அதே மாதிரி முதுமை அடையாமலேயே சிலருக்கு சின்ன வயசுலேயே அறிவு இருக்கும். நன்றறிவார் மூவாது மூத்தவர். முதுமை அடையாமலேயே ஒரு சின்ன வயசில் நாலேஜ் இருக்கும். நூல் வல்லார், அந்த மாதிரி சின்ன வயசு நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்களே அவங்களும் மூத்தோரோடு வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவலானவங்க தான். அவங்களும் மூத்தோரோடு சேர்த்து வைக்கலாம். மூத்தோர்களுக்கு அவங்களும் ஒப்பானவர்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தாவா விதையாமை நறுவ வித்துளை. ஓகேங்களா? இப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெல் உழுது பயிர் வளர்த்து களை பறித்து தண்ணி விட்டு செடி வளர்ப்பாங்க. ஆனால் சில செடி என்னென்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் தானாகவே முளைக்கும். சில இப்போ முறையாக தாவரங்கள் யார் உருவாக்கியிருப்பா, தானாகவே தானே வளர்ந்தது. அதேமாரி இந்தமாரி பாத்தி கட்டி நீர் பாய்ச்சி நம்ம வளர்க்காமலே இயற்கையாகவே வந்து வளமான தாவரங்கள் வளரும். அதே மாதிரி மேதையராக இருப்பாங்க, இயற்கையாகவே சிலர் மேதையராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அட்வைஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உரையாமை சொல்லும் உணவு அவங்களே அவங்களுக்கு தேவையானதை புரிஞ்சுக்குப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் ஒரு பொருள். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். விதையாமை நறுவ வித்துளை. விதைக்காமலே செடிகள்லாம் வளரும், இயற்கையாகவே வளருது இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சொற்பொருளை பார்ப்போம். பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தோரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார்.
இதுதான் முதல் 2 வரி. தாவாக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற செயல் வரிக்கான பொருள் இது இருக்குங்களா. தாவாக்கு அப்புறம் படிப்போம். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலேயே தானாக முளைத்து வளரும். இது வளரும். இது வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். சிறுபஞ்ச மூலத்தில் அந்த பொருட்பொருள். சிறுபஞ்ச மூலம் மாதிரி பெருபஞ்ச மூலம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் 5 மூலிகை இருக்கும். பேர் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது எக்ஸாம் ஹெல்ப் பண்ணும். வில்வம், பெருங்குமிழ், பாதிரி, தழுத்தாழை, வாகை அப்படிங்களா. இது இந்த 5மே பெருபஞ்ச மூலம்னு சொல்கிறோம். இதுவும் தொல்காப்பியர் குறிப்பிடுற அண்மை என்னும் மனைப்பிற்குரிய நூல் இருக்குங்களா. இதுவும் 4 அடியில் தான் இருக்குது. அதனால் அப்படி. காலுக்கு அழகு. காலுக்கு அழகு என்னது? அடுத்தவன் மனையாளை விரும்பி செல்லாமல். ஆக்சுவலி காலுக்கு அழகு என்னன்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஷனை கேட்டிருந்தாங்க. அந்த ஆப்ஷனில் இதுதான் ஆன்சராக கொடுத்தாங்க. காலுக்கு அழகு என்னன்னா அடுத்தவன் மனையாளை விரும்பி செல்லாமல். நூறுக்கு ஏய்ந்த நூலின் வனப்பே வனப்பு. ஸோ நூலுக்கு எது அழகு அப்படின்னோம்னா நூல் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சொற்கள் இருக்கு இல்லையா. இந்த சொற்களோட அழகு தான் நல்ல அழகான சொற்களை பயன்படுத்தி நூல்களை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க நூல் தான் அழகான நூல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. ஓகேங்களா. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. அதாவது முட்டாள்களுக்கு என்ன தான் சொன்னாலும் இன்னும் விளங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரிகள் கீழே எழுதியிருக்கேன். பொருளை பாருங்கள். நூறுக்கு ஏய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. சிறுபஞ்ச மூலம். நூல்களில் அமைந்துள்ள சொல்லின் அழகே அழகு. முட்டாள்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டைகள் ஏறாது. சரி. சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்னென்னா 5 சிறிய வேர்கள் அர்த்தம். சிறுபஞ்ச மூலம் என்பதற்கு பொருள் என்னென்னா 5 சிறிய வேர்கள் அர்த்தம். சிறுபஞ்ச மூலம் வாழ்வில் உண்மைகளை எடுத்துரைக்கும் வகையால் எப்படி சொல்லுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன. இப்போ திரிகடுகத்தை பார்த்தோம்னா நம்ம அது நன்மை தருவன, தீமை தருவனன்னு சொல்லி நன்மை தருவனில் 66, தீமை தருவனில் 34. இப்போ இல்லறத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு 35 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னா நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன அப்படின்னு சொல்லி நகைப்புக்குரியன தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் எக்ஸாம்பிளுக்கு வாய்ப்பு அதிகம். நகைப்புக்குரியன்ற வகையில் பொருளை சொன்னது எதுனா சிறுபஞ்ச மூலம் தான். காரி ஆசான். காரின்னா இயற்பெயர், ஆசான்றது தொழிற்பெயர். அவர் செய்த தொழில் ஆசிரியர் பண்ணி அதனால் ஆசான்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இப்போ சொற்பொருள். கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு. ஆராய்ச்சி. வனப்புனா அழகு. புகழுக்கு உரிய அரசன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளர்வேந்தன். கிளர்வேந்தன்னா புகழுக்கு உரிய அரசன் பொருள். வாட்டான் அப்படின்னா என்னது? வருத்த மாட்டான். அதாவது மக்களை வருந்த வைக்க மாட்டான், மக்களை வருத்தப்பட வைக்க மாட்டான்னு அர்த்தம். அதான் வாட்டான். மூவாதுன்னா முதுமை அடையாமல். மூவாதுன்னா என்னது? முதுமை அடையாமல். நாருவை. நறுவை கிடையாது, நாருவை அப்படின்னா முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். இவருடைய ஆசிரியர் மாக்காயனார். ஞாபகப்படுத்தணுங்களா. இவர் மாக்காரி ஆசான்னு சொல்லிட்டு பாயிரசையில் சிறப்பிக்குது. காரி ஆசானை மாக்காரி ஆசான்ட்டு பாயிரசையில் சிறப்பிக்குது. ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான்.